இப்போ என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே, வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார். இதை கலாத்தியர் 5:19 மாம்சத்தின் கிரியாகவும் 5:22 ஆவியின் கனியாகவும் எண்ணுகிறார்னா பவுல் எழுதுகிறார். அப்போ இந்த மாம்சத்தின் தன்மையிலே கிரியில ஒருத்தன் வாழும்போது அவன் பிசாசினுடைய செயல்களை செய்கிறான். அவன் உயிரோடே செத்தவன். இவன்கிட்ட யார் இல்லை? கடவுளுடைய அரசு இல்லை, இவன்கிட்ட கிறிஸ்து இல்லை. வாசிங்க பார்ப்போம், கலாத்தியர் 5:19. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, வெள்ளி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலே இவைகளே இப்படிப்பட்டவைகள் ஈடுபடுகிறவர்களுக்கு தேவ ராஜ்யத்தை, இந்த உயிரை அவங்க என்ன செய்ய முடியாதுன்னா சொந்தமாக்க முடியாது. இந்த உயிரை அவங்க என்ன செய்ய முடியாதுன்னா அடைய முடியாது. இப்போ சொல்லுங்க நீதிபதி அவர்களே, நீங்க எந்த கிரியில் இருக்கிறீங்க? இப்போ நம்மகிட்ட இயேசு கிறிஸ்துடைய ஜீவன் இருக்கிறதா இல்லை மரணம் இருக்கிறதா? ஜீவன் இருக்கிறவங்ககிட்ட என்ன இருக்கும்? 5:22 வாசிங்க, கலாத்தியர் 5:22. ஆவியின் இந்த உயிரினுடைய தன்மையோ செயல்பாடுகளோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு இதுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே கிடையாது. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ விஷயத்துக்கு வர்றேன். இயேசுவோடு நிலைத்திருக்கிறவனுக்கு அந்த ஆதி மனிதனுக்கு கொடுத்த உயிர் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்துச்சுன்னா அவன் அன்பில் நிறைந்திருப்பான். அன்பு தான் அவன்கிட்ட என்ன செய்யும்? வெளிப்பட்டுகிட்டே இருக்கும். அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சகலத்தையும் பொறுத்து கொள்ளும், அன்பு இருமாப்பாயிராது, அன்பு பெருமை கொள்ளாது, அன்புக்கு ஆணவம் கிடையாது. அன்பு என்ன செய்யும்? எல்லாருக்கும் எல்லாத்தையும் என்ன செய்யும்? கொடுக்கும். நல்லவனா கெட்டவனா, தெரிஞ்சவனா தெரியாத கிடையாது. தேவையுள்ள எல்லா மனிதர்களுக்கும் அன்பு கொடுத்து கொண்டே இருக்கும். கைவிட்டுங்களா பார்ப்போம். வைக்கலமானா யாரு? இதான் வைக்கலமா? இயேசுடைய ஜீவன். இயேசுவோடு நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்கன்னா, திராட்சையோடு நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்கன்னா, நீங்கள் எதைத்தான் பயன்படுத்தி உங்களுடைய எதுதான் வழிபடுன்னு சொன்னால் இதான் வழிபடணும். இப்போ ஜீவன் இல்லை, பிசாசு உங்களுக்குள்ள அவன் அந்த பிரமாணம் அவன் கையில் இருக்குன்னா, அங்கே விபச்சாரம் இருக்கும், அங்கே வேசித்தனம் இருக்கும், அங்கே பகை இருக்கும், அங்கே சண்டை இருக்கும், அங்கே விரோதம் இருக்கும், பகை இருக்கும், பொறாமை இருக்கும், குடி இருக்கும், வெறி இருக்கும், மத வைராக்கியம் இருக்கும், மதத்து மேலே பற்று இருக்கும், போதர் மேலே பற்று இருக்கும். ஆனால் இந்த ஜீவன் இருக்கிறவங்களுக்குள்ள யார் மேலே பற்று இருக்கும்னா படைத்தவர் மேலே மட்டும்தான் பற்று வைத்திருப்பார்கள். கைதிகளமாக முன்னாடி என்ன ஆண்களுக்கு விளங்குதா விளங்கலையா? இது யாரும் இவ்வளோ தெளிவாக என்ன செய்ய மாட்டாங்க. இப்போ ஒரு விஷயத்தை நான் வர்றேன். மனுஷனை படைக்கும் போது ஆவி, ஆன்மா, உடல், இதை ஒத்துக்கிறீங்களா? இதான் மனுஷங்கிறத ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலையா? என்ன அண்ணாச்சி உண்மைதானே? இப்போ ஆவி எங்கன்னு கேட்குறேன். இந்த ஆவியில தான் சகல செல்வ வளத்தையும் ஈர்க்கும் காந்த ஆற்றல் சக்தி இருக்கிறது. இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஏன் வறுமையில் இருக்கிறோம்? ஏன் இன்னைக்கு தரித்திரத்தில் இருக்கிறோம்? ஏன் இன்னைக்கு கடனாளியா இருக்கிறோம்? சொல்லுங்க. எங்கேயோ பிசாசு கொண்டு நம்மளை என்ன செய்யறதுன்னா மாட்டி. ஏன்னா இந்த உயிரை நம்ம என்ன செய்யறோம்னா திரும்ப பெறுகிறதற்கு, இந்த உயிரை திரும்ப நம்ம சொந்தமாக்குறதற்கு, இந்த உயிரை இயேசுகிட்ட போய் நம்ம ஃபைட் பண்ணி அந்த இதை நம்ம திரும்ப எடுத்துக்கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா தவறிட்டோம். இதை யாரும் வழிகாட்டலை. அதனால இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன வர்றேன்னு சொன்னால், கண்ணை மூடி உட்கார்ந்து, இறைவா உம்முடைய ஆற்றலானது என் உடலுக்குள்ளே என்ன செய்கிறது? அனைத்தையும் செய்து முடிக்கக்கூடிய தெய்வீக ஆற்றல், உயிர் சக்தி எனக்குள்ளே இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசத்திலே அறிக்கை பண்ண வேண்டும். கைதிகளமாகவும் சகலத்தையும்
செய்து முடிக்கக்கூடிய, செய்யக்கூடிய இறை ஆற்றல், இந்த பரலோக பிதாவினுடைய ஆற்றல், பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றல், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய பலன், பரிசுத்த ஆவியானவருடைய வரம், பரிசுத்த ஆவியானவருடைய கனி எனக்குள்ளே நிறைந்திருக்கிறது. கை தட்ட மாட்டோமே. ஜெபம் பண்ணணும்னு சொன்னா நீங்க இப்படித்தான் பண்ணணும். ஆண்டவரே வீட்டை தர, ஆண்டவரே ஆண்டவரே உடம்புக்கு சரியில்லை, சுகத்தார் ஆண்டவரே. ஏன் சுகக்கேடு உனக்கு? சுகக்கேடுங்க உயிர் இல்லாததானே சுகக்கேடு. இந்த இறை ஆற்றல் இல்லாததானே கை விளங்க மாட்டுக்கு. இறை ஆற்றல் இல்லாததுனால தானே உன் உடல் என்ன செய்யுது? பலகீனமா இருக்கு. உயிர் இல்லை, உயிர் இல்லைங்கும் போது தான் அங்கே நடக்க என்ன இல்லை. அப்போ இந்த உயிரை என்ன செய்யணும்னு சொன்னா திரும்ப கொண்டு வரணும். உயிரே இறைவா உயிரளித்திடவா, உயிரே இயேசுவே உயிரளித்திடவா, நல்ல சத்தம் சொல்லுவோம். கொஞ்சம் சமத்தோடு சொல்லுங்களேன். இப்ப என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த உயிரை நம்ம திரும்ப என்ன செய்யணும்னா, அந்த எஸ்தர் ராஜாத்தி மெர்தக்காய் இந்த யூதகுல மக்கள் இறைவனிடத்துல முறையிட்டு ரெட்டுடித்து சாம்பல் உட்கார்ந்து இந்த உயிரை எனக்கு திரும்ப என்ன செய்ய வேண்டும். இந்த உயிரை நம்ம என்ன செய்யணும்னா, உயிர் இருக்குன்னு சொன்னா உன்ட அன்பு இருக்கு, அன்பு இருக்குன்னா உன்ட உயிர் இருக்கு. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் பொறுத்து கொள்ளும். இதைத்தான் இந்த புனிதர்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். அவங்களை அடிக்கும் போது, சித்திரவதை பண்ணும்போது, உன்னுடைய ஊதியத்திற்காக, உன்னுடைய சுகமுக வாழ்க்கைக்காக இந்த உயிரை நாங்கள் உயிராக நேசிக்கின்ற எங்கள் படைத்த அந்த படைப்பாளனை நாங்கள் விட்டு வர மாட்டோம்.
அவரோடு இணைந்துதான் நாங்கள் வாழ்வோம். அவரை அழித்தால் என்னை அழிக்க முடியும், அவரை அழிக்க முடியாது என்றால் என்னையும் உன்னால் உன் ஆயுதங்களால் அழிக்க முடியாது. கைதிகள், இதை நம்ம புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறுல பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ செபஸ்தியாரை எடுத்துக்கோங்க, அவர் அம்பு விட்டு அடிக்கிறாங்க. பட்ட மரத்தில் கட்டி வச்சு அம்பு வச்சு அடிக்கும் போது பட்ட மரம் துளிர் விட்டது. ஒரு கை தட்டி பார்ப்போம். அனைத்தையும் செய்யும் ஆற்றல், இறை ஆற்றல், இந்த உயிர். இறை ஆற்றல்னா வேற ஒண்ணும் கிடையாது, உயிர் தான். அந்த உயிர் ஒன்று இருந்தா போதும். ஆவி, உயிர், ஆன்மா, உடல், இதான் மனுஷன். மறுபடியும் நான் உங்கள்கிட்ட வர்றேன், புரிய வைக்கும்படியா வர்றேன். இந்த உயிரை பற்றி இப்போ நேற்று ஒரு செல்லத்துறை அவங்க ஃபேமிலியோட காரில் வந்திருந்தாங்க. ஒரு பட்டனை அமுக்குறாங்க, அந்த கார் டிக்கி டோர் தன்னால் தருங்க. ஒரு பட்டன் அமுக்குறாங்க, அது ஆட்டோமேட்டிக் இணைச்சிது. இது மாதிரி நமக்குள் இருக்கக்கூடிய இந்த பட்டன், நம்ம உயிருங்கிற பட்டன் நம்ம என்ன செய்யலை, ஆப்ரேட் பண்ணலை. அதை நம்ம என்ன செய்யலைன்னா இயக்கலை, அதை பயன்படுத்தலை. இதை பயன்படுத்தாமல் இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஆண்டவரே நாங்கள் பலகினர், ஆண்டவரே நாங்களாம் மனுஷர்கள், ஆண்டவரே மாமிசம் கொண்ட மனுஷனோடு தான் அவர் சொல்கிறார், நான் தொடர்பு கொள்வது இல்லை, அவனோட வாழ்றதும் கிடையாது, அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும். மாமிசம் கொண்ட மனுஷன் யாரு சொல்லுங்க? மாமிசம் கொண்ட மனுஷன்னா யாரு? பொங்கணும், பொரிக்கணும், திங்கணும், மாடு மாதிரி வேலை பார்க்கணும், படுத்து உறங்கணும். இவன் தான் யாரு? மாமிசம் கொண்ட மனுஷன். ஆவி கொண்ட மனுஷன் யாரு? அவன் இதுலலாம் என்ன செய்ய மாட்டான், அந்த உயிரோடு இணைந்து வாழ்றது. இவன் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாலும் சரி முகம் அடிச்சுட்டு பொழிவார். இவங்களை அடித்து சித்திரவதைப்படுத்தும் போது இவங்க முகம் ஆடி இருக்காது. இவ்வளவு கொடுமைப்படுத்துறமே, இவ்வளவு சஞ்சலப்படுத்துறமே, இவ்வளவு வேதனைப்படுத்துறமே, முகம் வாடவே இல்லையே, கொஞ்சம் கூட பயமே இல்லையே. நான் இந்த இடத்துல இருந்து விழுந்தேன் மேலே பெயிண்ட். அப்போ தான் முத என்ன செய்யணும்னா, இந்த பேக்ரவுண்டு வரைகிறதுக்காக பெயிண்ட் எனக்கு மேலே இதை அடிச்சு தந்துருக்கிட்டார். மேலே போய் ப்ரெஸ்ஸு அங்கே தான் வச்சுருக்கேன். கீழே ஏணியை பிடிச்சிருந்த ரத்தனை என்ன பண்ணிட்டாருன்னா, மறி வந்து பிரேஸ்த நாடு மறி என்னன்னாரு, ஏணி கீழார வந்துட்டு. ஏணி முதல்ல கீழார வருது, பின்னாடி நான் மேலே இருந்து எரிச்சிறேன், வந்து மொந்துன்னு விழுகிறேன். விழுந்த உடனே எந்திரிச்சிட்டேன். ஏன்னா மீசியில் கீழே விழுந்தாலும் மீசியில் எரிச்சிக்கூடாது. ஒளிஞ்ச இவங்கெல்லாம் ஐயோ ஒருத்தர் விழுந்துட்டார், என்ன ஆச்சு, எங்கே என்ன செதுக்கிட்டாரோ நினச்சாங்களா என்ன தெரியாது. எல்லாம் ஆத்தாடி அப்பான்னு ஒடியாந்தாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு மூச்சு மட்டும் விட முடியலை. சிஸ்டர்கிட்ட கொண்டு போனாங்க, சிவராஜ் சிஸ்டர்கிட்ட கொண்டு ஊசி அவங்க கொண்டு போயிருக்கிறாங்க. ஒன்றும் ஒரு பிடி ஒன்றும் படபடப்பு ஒன்றும் இல்லை, நார்மலாக இருக்கிறாரு, ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு விஷயத்தை எனக்கு நல்லா புரியணும். விசுவாசம். ரெண்டாவது கடவுளுடைய வார்த்தைக்கு பணிவு. இந்த ரெண்டும் தான் இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு உயிர். ஒன்று விசுவாசம், இன்னொன்று கடவுளுடைய வார்த்தையின்படி நான் வாழ்கிறேன். வாழ்கிறது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார். செய்கிறது நான் அல்ல, இயேசு எனக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு என் வாழ்க்கையிலே நடக்கிற அனைத்தும் இறை ஆற்றலால், இந்த உயிர் சக்தியால் சகலமும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு மனிதன் 24 மணி நேரம் உணர வேண்டும், அதை அறிய வேண்டும், அதை அறிக்கை பண்ண வேண்டும். என் பலத்தினாலோ, என் பராக்கிரமத்தினாலோ, என் அறிவினாலோ, என்னுடைய எந்த மந்திர தந்திரத்தினாலும் இது நடக்கலை. எனக்குள் இருக்கக்கூடிய இந்த இறை உயிரானது, ஆற்றலானது அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறது. இனி நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ விரும்புகிறேனோ அத்தனையும் செய்ய ஆற்றல் நிறைந்ததுதான் இந்த உடலுக்குள்ளே இறைவன் கொடுத்திருக்கிற இந்த உயிர் ஆற்றல். ஏசுனாரு, எச்ச துப்பி மண்ணை குலைச்சி அவன் கண்ணில் பூசினாரு, அவன் கண் பார்வை அடைஞ்ச. கைதுக்கு நீங்க இந்த ஜீவனோடு இருக்கிறீங்கன்னா, இந்த ஜீவனை கொண்டு நடக்கிறீங்கன்னா, அந்த ஜீவன் தான் உங்களை வழி நடத்துன்னா, நீ எச்ச துப்புனா கூட அந்த எச்சில என்ன இருக்குன்னா மருந்து இருக்கு, அந்த எச்சில குணமளிக்கிற ஆற்றல் இருக்கு, அந்த எச்சில அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது. நேற்று இந்த வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் சொல்றாரு, நம்ம யூரின் பண்றோம்ல, நம்ம உடம்புல இருந்து வருதுல கழிவு நோத்துறோம் யூரின். இதை நீங்கள் யூரின் போகிற நேரத்தில் தொட்டு இந்த கண்ணில் நீங்கள் தடவுனீங்கன்னா கண்ணில் இருக்கக்கூடிய நோய் அந்த புறை என்ன செய்யணும் மாறிடும் அப்படிங்கிறார். இதுக்கு நான் ஏகப்பட்ட அனுபவங்களை இந்த மாதிரி நடந்திருக்கிறத நான் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறார்.
உண்மைதான். நம்மகிட்ட அந்த உயிர், அதான் சொல்கிறேன், அந்த உயிரிலிருந்து வரக்கூடிய அத்தனையும் என்னதுன்னு சொன்னால் மருந்து தாங்க. அத்தனையும் என்ன செய்யும்னா, நீ நினைக்கிறது என்ன செய்யும், உடல் என்ன செய்யும். இந்த உயிர் இருக்கும்னா அந்த உடலில் தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளக்கூடிய மருத்துவம், ஆற்றல், சக்தி இந்த உயிர் ஆற்றலுக்கு இருக்கிறது. கைதிக்கு என்ன செய்யும். நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, இந்த கண்ணு இந்த உடல் படைச்சு, இந்த காது எவ்வளோ அழகாக நினைச்சிங்க மடக்கி இருக்கு. இதை பாருங்க, நிமித்து விடுங்க, நிற்காது, அப்படியே வந்தது மறுபடியும் நினைச்சு இந்த நிலைக்கு இப்படி தான் நிமித்தாலும் மறுபடியும் நினைச்சிக்கிறோம். இவ்வளவு அழகா ஸ்ப்ரிங்கு மாதிரி எவ்வளவு அட்டகாசமா இந்த உடல் சரீரம் இதை படைச்சிருக்குன்னு சொன்னா, இது என்னது, இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய உயிர், இறைவனுடைய உயிர். இந்த உலகத்தை படைத்தவனுடைய படைப்பாளனுடைய ஆற்றல், வார்த்தை, சக்தி மனிதனை படைக்கும் போது அவனுக்குள்ள இதை பூரா அப்படி எழுதிட்டாருன்னு உள்ள சிஸ்டம் படி எழுதிட்டாருன்னா அப்படி உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிட்டாரு. அதனால தான் அந்த படைப்பிலே விசேஷமான படைப்பு யாருன்னு சொன்னால் மனுஷன். அதான் சொல்கிறேன், மாடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலையில் மாடு மேய்க்கும்போது பார்த்தேன், இந்த மாட்டுக்கு தன்னை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய, தன்னுக்குள்ளே இந்த மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய, மறுபொறுப்பு அடையக்கூடிய சக்தி கிடையாது. மாட்டுலேயும் உயிர். மாடும் என்ன செய்யுதுன்னா 5 அறிவு படைச்ச மிருகம். நமக்கு 6 அறிவுங்க. நமக்கு 6 அறிவு கிடையாது. இந்த 6 அறிவை நம்ம ஒழுங்காக அணிச்சிடல. 5 அறிவு மிருகத்தை விட நம்ம கேவலமானவர்களாக தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது கூட சில பண்பாடு இருக்குது, ஒழுக்கம் இருக்குது, அது கரெக்டாக நினைச்சிது, அந்த வேலையை நினைச்சது கரெக்டாக போடுது, நம்ம அதை பண்ண மாட்டோம். அப்போ இந்த நல்லா கவனிங்க, இந்த ஜீவன் நான் சொல்கிறேன், கடவுளுடைய ஜீவன். மாட்டுக்குள்ளேயும் உயிர் இருக்குது, நமக்கும் உயிர். எல்லாரும் நான் சொல்கிறான் அதுக்கும் ஜீவன் இருக்குது, நமக்கு அந்த ஜீவன் வேறு, அது ரத்தத்தில் இருக்குது. மாமிசத்தினுடைய உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. மிருகம் ஒரு மாமிசத்தினுடைய உயிர் எதில் இருக்குது? இப்போ நம்மளுடைய மாமிசத்தில் இருக்கக்கூடிய உயிர் ரத்தம் போயிடுச்சுன்னா தான் மாமிசம் செஞ்சிச்சு, சொல்லி முடிஞ்சு. ஆனால் நான் சொல்கிற உயிர் அது இறைவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய, இறைவனோடு ஐக்கியம் கொள்ளக்கூடிய, இறைவனோடு வாழக்கூடிய, அந்த விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தினுடைய ஆற்றலையும் ஐஸ்வர்யங்களையும் செல்வங்களையும் எல்லாத்தையும் என்ன செய்யக்கூடிய, ஈர்க்கக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய உயிர் என்பது இறைவன். இந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் படைச்சி இதில் ஊதுனாம் பார்த்தீங்களா, உயிர் ஆற்றல் சக்தி. இந்த உயிர் ஆற்றல் சக்தியை இன்னைக்கு என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னால் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மறந்துட்டோம். இது இப்போ செத்து கிடக்கு. இது என்ன செய்யணும், ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 1 இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படிவது, 2 அவர் மேல் விசுவாசம். என்னை விசுவாசித்து, அதான் சொல்கிறாரு யோவான் 1:12 சொல்லும்போது, என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கடவுளுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்தாரு, அதை வாசிக்க பார்ப்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கைதிருங்கம்மா. நம்ம யாரு? இந்த உலகத்தில் நீ எந்த மதத்தில் வேணாலும் இரு, நீ கிறிஸ்தவ மதத்திலிருந்து இன்னும் அவர் விசுவாசிக்கலை. சிலுவையில் எனக்கு இந்த ஜீவனை மீட்டு தந்தாருங்கிறது நீங்கள் என்ன செய்யலை, கிறிஸ்தவம் என்ன செய்யலை, இந்த சபை என்ன செய்யலை, அறிக்கை பண்ணலை. இது அறிக்கை பண்ணால் நீ என்ன செய்யும், அன்பை கொண்டு வாழ்வேன். உன்ட்ட மன்னிக்கிற தன்மை இருக்கும். ஸ்தேவானை எரிச்சிறாங்கன்னா கல் இருந்து எரிச்சிறாங்கன்னு எரியினாங்க. ஏகப்பட்ட பேர் கல் எடுத்து எரிச்சிறாங்கன்னா மனம் போல் எரியினாங்க. அவர் தலையில் உடம்புல பூரா காயப்பட்டு ரத்தம் ஓடிட்டு இருக்கு. அவர் சாகலை. இப்போ அவர் சாகடிக்கணும்னா அவர் என்ன செய்யணும்னா இந்த ஆவியை படைச்சவர் இடத்துல ஒப்படைக்கணும். இப்போ ஸ்தேவான் எரிச்சிறாருன்னா மேலே இயேசுவானவர் இவரை வரவேற்க எழுந்து நிற்கிறத பார்த்துட்டு அங்கே மேலே பார்த்து சொல்கிறாரு, இவங்களெல்லாம் மன்னிச்சணும், என்னை எரிஞ்சவங்க, காயப்படுத்தினவங்க, இப்போ என்னை கொல்றதுக்கு சாகடிக்க நிற்கிறவங்கள நீ இது மன்னிச்சுட்டு இப்போ என் உயிரை நான் என்ன செய்கிறேன்னா உம்மிடத்தில் ஒப்படைக்கிற அந்த உயிரை எடுத்துக்கோங்க, இவங்க இந்த சரீரத்தை என்ன செய்யட்டும், கல்லால் அடித்து என்ன செய்யணும், கொல்லட்டுன்னு சொல்கிறாரு. இயேசுவானவர் அங்கேருந்து சிக்னல் காட்டுறார். இவர் உயிரை என்ன செய்கிறாருன்னா அவர் எடுத்துக்கிறார் அப்படிங்கிறார். இவர் உயிரை இவர் எப்போ ஒப்படைச்சாரோ அதுக்கப்புறம் தான் இவரை கல்லால் எரிஞ்சு கொல்ல முடிஞ்சு. ஒரு கைதிகளை பார்ப்போம். இந்த தேவசகாயம் பிள்ளைய
கொன்னுட்டு வரல அப்படின்னா அந்த போர் சேவர்களை ஒன்னையும் குடும்பத்தையும் அழிச்சிருவாங்கிறான். யாரு? மார்த்தாண்டவர்மன் ராஜா. இவங்க அவர் காலில் விழுந்து என்ன செய்றாங்கன்னா முறையிடுறாங்க, உங்களை கொல்லலைன்னா என் குடும்பமும் நானும் சாகணும், நீங்கள் எங்கள் மேலே கருணை காட்டுங்கும் போது இந்த தேவசாயக்குள்ள என்ன செய்றாருன்னா கடவுள்கிட்ட மண்டிட்டு அவர் வேண்ட விண்ணப்பம் என்ன சொல்ல தெரியுமா? என் உயிரை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன், இதை எடுத்துக்கொள்ளும். கைதிகளமாகும். இந்த உயிரை அங்கே ஒப்படைச்சதுக்கு அப்புறம் இவர் சொல்றாரு, இப்போ என்ன சொல்லுங்க அப்படிங்கிறாரு. சுட்ட உடனே அந்த துப்பாக்கி குண்டு ஒரு உடம்புக்குள்ள பாஞ்சி ரத்தம் பீறிட்டு வருகிறது. அந்த இடத்துல அவர் எரிச்சாருன்னா தன் உயிரை ரத்தம் போன உடனே அவர் உடல் எரிச்சுது, கீழே அந்த பாறையில் உள்ளது. பாறை உடைந்து அங்கே மணியடிக்க ஆரம்பித்தது. கைதிகள். இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? அந்த உயிர், இந்த உயிருக்கும் அந்த உயிருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது. உயிர் உங்கள் உயிர் இல்லை செத்துக்கிட்டு, அப்போ நாங்களாம் நடக்கிறோம் வேலை செய்தோம், இது உயிர் இல்லாமல் வேலை செய்தோம். இது மாமிசத்தினுடைய உயிர். இது என்ன உயிர்? இது பிரசங்கில சொல்லுவார், மாமிசத்தினுடைய உயிர் எதில் இருக்குது? இரத்தத்தில் இருக்கிறது. இது மாமிசத்தினுடைய உயிர். இந்த ரத்தம் போன உடனே சோழி முடிச்ச. ஆனால் அந்த உயிர், இந்த ரத்தம் போனாலும், இந்த ரத்தம் மாம்சனுடைய ரத்தம் போனாலும் அந்த உயிர் இந்த உடலுக்கு சக்தியை உயிர் அளித்துக் கொண்டிருக்கும். கைதிகளமாக இதான் புனிதர்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள். இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த கொரோனா முதல்ல இப்போ உள்ள கொரோனாவில் டெங்கு ஒரு காய்ச்சல் வந்துச்சு பார்த்தீங்களா? காலனியெல்லாம் சிக்கன்குனியா காய்ச்சல் வரும்போது எனக்கு காய்ச்சல் வந்துடுச்சு. அப்போ ராத்திரி என்ன செய்கிறேன்னா ஒரு 12-1 மணி இருக்கும், எந்திரிச்சு யூரின் போகிறதுக்காக நான் வெளியில் வந்தேன். வெளியில் வந்து யூரின் போன்னு நிற்கிறேன், கண்ணு விஷயன்னு கண்ணெல்லாம் அப்படி இருட்டடைஞ்சு ஒரு மாதிரி தலை சுற்றிச்சு, கீழே பொத்துன்னு விழுந்துட்டேன். விழுந்தா அந்த பக்கம் அந்த வீட்டு அந்த அருகடை திண்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, கீழே அந்த திண்டில் இந்த புடரி அடித்து கீழே மயங்கி அப்படியே விழுந்து கிடக்கிறேன். ரத்தம் அந்த அடித்த இடத்துல இருந்து ரத்தம் உடம்பு பூரா பனியன் நல்ல இந்த கைப்பணியை போடுறது எல்லாம் ரத்தம். ரொம்ப நேரம் அப்படியே மயங்கியே கிடந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு ஒரு 1 ஹவருக்கு மேலே இருக்கும் தாண்டி உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சத்தம் வருது. இந்த உயிர் சொல்லுது, எங்கே படுத்திருக்க எந்திரின்னு சொல்லி. எங்கே நல்லா கவனிங்க, உயிர் தான் பேசுது. என்ன சொல்லுது? எங்கே படுத்திருக்கிற எந்தி அப்படிங்க. அப்போதான் எனக்கு லேசாக அந்த மயக்கம் தெரியுது. கண்ணை முழிச்சு அப்படி பார்க்குறேன், ஆஹா ஒன்று கடிக்க இந்த இடத்துல விழுந்து கிடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் வந்து எனக்கு தெரியல. அப்புறம் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு பார்க்குறேன், உடம்பு குளிருது. குளிர்ந்தா என்னன்னு பார்த்தா பனியை பூரா ரத்தம். அப்போ உடனே இவங்களை கூப்பிட்டவுடனே இவங்க ஒடியாங்க, ஐயோ ரத்தமாக இருக்க, என்ன ஆச்சுங்காங்க. நான் எப்போ விழுந்தேன் என்ன ஆச்சுன்னு தெரியாது, ரத்தம் பனியும் பூரா நனைஞ்சு இந்த உடம்பு பூரா ரத்தமாக இருக்குது. உடனே அண்ணாச்சி தான் சிஸ்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் தானே கூப்பிட்டு போனீங்க? சிஸ்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. பார்க்குறாங்க, இந்த இடத்துல படித்தது கொஞ்சம் மேலே போயிருச்சுன்னா உயிர் போயிடும் அப்படிங்கிறாங்க அவங்க. ஏன்னா நம்ம பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே குசுன்னு பேசுகிறாங்க. இது அவருக்கு தெரியும் எல்லாமே. அன்னைக்கு என் பனிய முறை எப்படி இருந்துச்சு என்னாச்சு? இவ்வளவு ரத்தம் நினைஞ்சு போச்சு. அப்போ என்ன செஞ்சிருக்கோம்னா அந்த அடிபட்டு அவ்வளோ ரத்தம் போய் நம்ம மயங்கி கிடந்துறதுக்கு காலையில் இவங்க எந்திரிச்சு என்ன செஞ்சிருக்கணும்? பார்த்த உடனே என்ன பிணத்தை அன்னைக்கே தூக்கி என்ன செஞ்சிருக்கணும்? கல்லறையில் கொண்டு அடக்கம் பண்ணியிருக்கணும். அன்னைக்கு என்னை அடக்கம் பண்ணாமல் திரும்ப இன்னைய வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறது காரணம் என்ன சொன்னால், இந்த இறைவன் கொடுத்த இந்த உயிர் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறபடியினால் இந்த உடலுக்கு மீண்டும் உயிர் ஆற்றல் சக்தி கிடைத்தது. கைத்திட்டுகள் இந்த அவர் இருக்கிறார் சாட்சி, இந்த இருக்கிறாங்க சாட்சி. எத்தனை மணிக்கு நைட்டு இவங்க என்னை தூக்கிட்டு போகும்போது எத்தனை மணி இருக்கும்? 2 மணி இருக்குமாண்ணாச்சு. 2:30 மணிக்கு நினைச்சிறாங்க. சிஸ்டர் சிதம்பரம் விளக்கில் சிஸ்டர்கிட்ட யாரும் சிஸ்டர்கிட்ட கொண்டு போய் நினைச்சிறாங்கன்னா அவங்க ஏழாம் கடக்குன்னு போடுறாங்க. அப்பவும் என் பாட்டில் கண்ணு மூடி பேசாமல் இருப்பாங்க. இந்த உயிரினுடைய மகத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இறைவனோடு வாழ்றதில்ல, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதில்ல. இறைவன் தான் ஒவ்வொரு நேரமும் நீங்கள் சொல்லுவீங்க, இதெல்லாம் அவன் நடக்கிட்டு இருக்கிறான், இது அவனால் நடந்துகிட்டு இருக்கு, அவனால் ஏங்கிட்டு இருக்கு. இந்த உயிர் எனக்கு என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் எல்லாத்தையும் செஞ்சிருக்கு. இந்த உயிர் எனக்கு ஞானத்தை கொடுத்துருக்கு, இந்த உயிர் எனக்கு அறிவு கொடுத்துருக்கு. இன்னைக்கு நான் புத்தியோடு நடக்கிறதுக்கு, நான் மெண்டல் இல்லாமல் நடக்கிறதுக்கு, நான் கோட்டி இல்லாமல் நல்ல ட்ரெஸ் பண்ணி குளிச்சு பல்லு விலைக்கு நான் நீட்டாக இன்னைக்கு நடக்கிறேன்னு சொன்னால் எனக்குள்ளே ஒரு தெய்வீக ஆற்றல் உயிர் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது, என்னை இயங்கி கொண்டிருக்கிறது. கைவிட்டுக்கலாம் பார்ப்போம். இந்த அறிவு இந்த ஆறறிவு உள்ள மனுஷனுக்குள்ளே இல்லை.
இதான் இன்னைக்கு பிரச்சனை. நான் உண்டாக்கின, நான் உருவாக்கின, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், நான் கஷ்டப்பட்டு கட்டினேன், நான் கஷ்டப்பட்டு கல் உடைச்சி கட்டின வீடு, நான் கஷ்டப்பட்டு கிணறடித்தேன், நான் கஷ்டப்பட்டு என்ன செஞ்சேன், வேலை பார்த்து இவங்களை வளர்த்தேன், படிக்க வச்சேன், இவங்களுக்கு என்ன செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை உண்டாக்கினேன், அதை உண்டாக்கினேன். உட்கார்ந்துட்டு உனக்கு எந்திக்க முடியாது. போட்ட காலு போட்ட கையை உன்னால் என்ன செய்ய முடியாது, தூக்க முடியாது. நீ என்னத்தை உண்டாக்குவ? அப்போ என்ன சொல்லணும்னா, சகலத்தையும் செய்து கொண்டிருக்கிறது இந்த உயிர் ஆற்றல். இறைவன் உயிர் ஆற்றலாக இந்த உடலுக்குள்ளே என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறான், என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறான். வெற்றி என்னுடைய பிறப்புரிமை, செல்வ வளம், உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதம், ஆவியானவருடைய ஆற்றல், பலன், சக்தி என்னுடைய பிறப்புரிமை. உயர்ந்த அந்தஸ்து, மேன்மை என்னுடைய உரிமை. இதை மெருதாக்காயின் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த யூதன் கொல்லக்கூடிய, உயிரை அழிக்கக்கூடிய இந்த யூதன் இப்போ என்ன செய்கிறான்னா, ராஜ சமூகத்தில் ராஜ உடையை உடுத்தி தங்க கிரீடத்தை தன் தலையில் அணிந்து கொண்டு அவன் அரண்மனையில் வரும்போது அந்த சூசானா நகரமே கைதீட்டி ஆரவாரம் செய்து அன்னைக்கு விழாக்கோலம் கொண்டாடி கடவுளை மகிமைப்படுத்தி என்ன செய்தது, சந்தோஷமான விழாவை கொண்டாடி கைதட்டிருந்தோம். இதுதாயா ஒரு ஆவிக்குரியவன், இதுதாயா ஒரு ஆன்மீகவாதி. கிறிஸ்தவன் சொல்ல மாட்டேன், கிறிஸ்தவன், இந்து, முஸ்லீம்லாம் கிடையாது. ஒரு மனுஷனா இவன் தான். ஒரு மனுஷன்னா அவனுக்குள்ள உயிர் இருக்கிறது, இறைவனுடைய உயிர் சக்தி இருக்கிறது, இந்த படைத்தவனுடைய படைப்பு ஆற்றல் அவனுக்குள்ள இருக்கிறது. இந்த உயிரை நீ என்ன செய்யணும்னா ஆப்ரேட் பண்ணணும். இந்த உயிரினுடைய தன்மை அன்பு, இந்த உயிரினுடைய ஆற்றல் அமைதி, இந்த உயிரினுடைய ஆற்றல் மன்னிப்பு. அதனாலதான் பிதாவே இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும். ஸ்தேவான் தன்னை கல்லெறிஞ்சு கொள்றாங்க, உங்களை மன்னியும். அத்தனை புனிதர்களுடைய வாயிலிருந்து தனக்கு தீமை செய்தவர்கள் அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மன்னி. ஏன்னா மன்னிக்கிறது அவங்களுடைய தெய்வீக பண்பு. இப்போ நம்ம என்ன செய்வோம், செல்வி சின்னத்தாய் என்ன செய்வா, பிடிக்கலைன்னா அவள் விளங்க மாட்டான், நாசமாக போவாங்களா. சின்னத்தாய் என்ன செய்வா, பக்கத்தில் இருக்கிற என்ன செய்வா பார்த்து என்ன சொல்லுவா, நல்லாவே இருக்க மாட்டான், எனக்கு துரோகம் பண்ணிட்டாம்பா. இதுதான் நம்ம இயல்பு. இது என்ன இயல்பு, இந்த மாம்சத்தை இயல்பு. நம்ம ஒருத்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், கடிச்சு காரி துப்பி என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நாத்தம் எடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இதுதான் உறவு, மாமிசத்தினுடைய உறவு. ஆனால் தெய்வீக உறவு, நீ என்ன பண்ணாலும் சரி, நீ என்ன செஞ்சாலும் சரி, நீ என்ன கேடு பண்ணாலும் சரி, ஏன்னா நீ பண்ணுற கேடு எனக்கு ஒன்றும் பண்ணாது, என்னை ஒன்றும் செய்யாது. கைதிட்டுகளை பார்ப்போம். ஆமானுடைய கேடு, சூழ்ச்சி, வஞ்சகம் இந்த யூத குலத்தை என்ன செய்ய முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இந்த யூத குலத்தினுடைய இருக்கிற தெய்வீக ஆற்றல், உயிர் சக்தியானது ஆமானை அவனுடைய குடும்பத்தையும் ஒட்டுமொத்தமாக அழித்து சின்ன குணமாக்கியது. எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு விளங்குது? திராட்சை நானே மெய்யான திராட்சை செடி, என் தந்தை திராட்சை தோட்டக்காரர். என்னில் நிலைத்திராத கொடி எதுவோ அது வெட்டி எரியப்படும், அது காய்ந்து தீக்கு இரையாகும். ஏசு என்ன சொல்றாரு, ஏன்ட்ட நீ நினைச்சிருக்கல, என் தொடர்புகள் இல்லை, நான் தான் உன்னை இயக்கணும், வழி நடத்தணும், என்னுடைய வழி நடத்தலை நீ இல்லைன்னு சொன்னா நீ தீக்கு இரையாக போற. நீ எதுக்கு இரையாக போற சொல்லுங்க? அக்கினிக்கு என்ன செய்ய போற? இரையாக போற. அதனால நீ எத்தனை அல்லையா போட்டாலும், என்ன ஜெபக்கூட்டுக்கு போனாலும், நீ என்ன கோயிலுக்கு போனாலும், நீ வேளாங்கண்ணிக்கு போனாலும், நீ புளியமணிக்கு போனாலும், நீ திருச்செந்தூருக்கு போனாலும், நீ ஐயப்பன் கோயிலுக்கு போனாலும், இது மத வழிபாடு. அப்போ நீ என்ன பண்ண, தனியாக உட்காரு. அந்த இஸ்ராயல் மக்கள் தனித்தனியாக ரெட்டு உடுத்தி உயிரை எனக்கு தரையா தரலையா, இது என்னுடைய பிறப்புரிமை, இந்த பூமியில என்ன ஏன் படைச்ச, என்னுடைய உரிமை இந்த உயிர். இந்த உயிர் இல்லாம நான் என்ன செய்ய முடியாது சொல்லுங்க? வாழ உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா, ஏசையா.
இசையா இசையா உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா இசையா திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பே திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பே மிகுந்த கனி கொடுப்பே மிகுந்த கனி கொடுப்பே உம் சீடனாயிருப்பே நான் உம் சீடனாயிருப்பேன் திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன் நல்லா கைதிட்டி திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன் மிகுந்த கனி கொடுப்பேன் மிகுந்த கனி கொடுப்பேன் உம் சீடனாயிருப்பேன் நான் உம் சீடனாயிருப்பேன் உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா 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 சொல்லுவோம் உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா இசையா Praise the Lord. இது எப்போ தோணுச்சுன்னா இந்த ஊழியத்தை அங்கே அடிச்சுட்டாங்க ஊழியத்தை செட்டை கொளுத்திட்டாங்க ஊழியரை அடித்து என்ன செஞ்சிட்டாங்க அவங்கள இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் எனக்கு வந்துச்சு இந்த புனிதர்கள் இவங்களெல்லாம் அடித்தாங்க சித்திரவதை பண்ணாங்க அவங்கள கொல்றதுக்கு எல்லாம் முயற்சியும் பண்ணாங்க ஆனால் அவங்க தானே செத்து போனாங்க இவங்களை ஒன்றும் பண்ண முடியலையே ஏன்னா உயிர் இருக்கிறது ஏன் இன்னைக்கு பயப்படுறான் எதுக்கு என்ன வேணாலும் கொடுத்து இப்போ நமக்கு இந்த முன்னாடி இந்த கலவரம் வந்திருக்கும் போது விஜயகுமார் எஸ்ஏ இங்கே குடியுள்ளத்தில் அப்போ தான் போலீஸ் ஸ்டேஷன் வந்த புதுசு நாகர்கோயிலில் இந்த செட்டுகளை கொளுத்திட்டாங்கிறதுக்காக வேண்டி இங்கே பாதுகாப்புக்கு ஆள் அனுப்பியிருந்தார். அப்போ நான் வந்த போலீஸ்கார்கிட்ட சொன்னேன், ஐயா அதாவது செட்டை வேணால் கொளுத்திட்டு போகிறாங்க, இது கடவுள் காத்தா அந்த செட்டு இருக்குது, இங்கே எனக்கு எதிரி யாரும் கிடையாது. இந்துக்கள் இந்த சுற்றி இருக்கக்கூடிய இந்துக்களாக இருந்தாலும் அவர்கள் என்னுடைய நண்பர்களாக என்னோடு பழகி கொண்டிருக்கிறார்கள். கைதிருக்க என்ன எங்கே போனாலும் நம்ம பிரதர் வந்துட்டாங்கலாம் சொல்லுவோம், நம்ம அண்ணன் வந்துட்டாரு, நம்ம பிரதர் வந்துட்டாரு, சில இடத்துல நம்ம மாமா வந்துட்டாரு, இப்படி தான் நினைக்கிறாங்க. ஒரு தாய் பிள்ளையாக நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா நம்மளை பார்க்குறாங்க. நீங்கள் இப்போ இதுக்கு காவலுக்கு இருக்கிறீங்கன்னா நான் அவர்களை எதிரியாக நினைக்கிறதுக்கு அர்த்தமாயிடும். அதனால் வேணால் இந்த செட்டை வேணால் கொளுத்திட்டு போகிறாங்க. அப்போ நான் ஓலை செட்டு போடுவோம், அந்த சுற்றிலும் பூரா ஓலையாக இருந்துச்சு. கழுதை மிஞ்சி போனால் ஒரு 2 லட்ச ரூபா வேணால் நிச்சயம் போகும், அது எனக்கு பிரச்சனை இல்லை, அதனால் உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் விஜயகுமார் சிரிச்சிட்டு சொன்னார், உண்மையிலே நீ யார், கடவுள் மேலே என்ன வச்சுருக்க. உடனே அவங்க நினைச்சிட்டாங்கன்னா போயிட்டாங்க. வருஷம் என்னாச்சு, அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, 10-20 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் இந்த செட்டு நினைச்சியலைன்னா யாரும் இதில் ஒரு சின்ன ஓலையை கூட நினைச்சியலை. ஒரு அழிலே சொல்லுங்களேன், கர்த்தர் காத்தால் காக்கப்படும் மனிதனுடைய காவல் எல்லாம் இருக்கா. என்னை காக்கும்படி எனக்குள்ளே அவருடைய ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவனான தெய்வம் எனக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அனைத்து செல்வத்தையும் உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய சகல வரங்களையும் வல்லமையும் கனிகளையும் ஈர்க்கும் ஈர்ப்பாற்றல் இந்த இறைவன் எனக்குள்ளே கொடுத்த ஊதிய அந்த உயிர். கைது எல்லாருக்குமே இந்த இது வரணும். அதனால நீங்கள் இருக்கிற இடத்துல பாம்பு இருக்குது, அது பேய் இருக்குது, கோயில் இருக்குது, அந்த இருக்குது, இதெல்லாம் என்ன வேணாலும் இருக்கட்டும். ஒன்றை பார்த்தா அது என்ன செய்யணும், உனக்கு முன்னால் அது பணி. ஏன்னா இறை ஆற்றல் உயிர் உனக்குள்ளே இருக்கு.
இறைவனுடைய உயிர் இருக்கிறது வரைக்கும் உன்னை ஈஸியாக யாரும் என்ன செய்ய முடியாது. ராவணனுடைய தலையை வெட்ட வெட்ட அந்த தலை வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அவன் சாகா வரத்தை வாங்கிட்டு தான் பிரம்மதேவன் இருக்கிறான். அவனை அழிக்கணும் அப்படின்னு சொன்னான். பிரம்மாஸ்திரம் ஒன்றை கொண்டு தான் அவனை அழிக்க முடியும், இல்லைன்னா அவனை என்ன செய்ய முடியாது. இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் உயிரை அழிக்கிறதுக்கு, உங்கள் உயிரை எடுக்கிறதுக்கு அந்த படைச்சவனால் மட்டும்தான் முடியுமே தவிர இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலும், கொரோனாவாலும், எந்த வைரஸாலும், எந்த விதமான கொடூரமான இதாலும், நெருப்புனால கூட உன்னை அழிக்க முடியாது. இந்த உயிருங்கிறது அவ்வளோ ஆற்றல் நிறைவு. கடவுள் சொன்னார், நான் பட்சிக்கிற அக்கினி அழிக்க முடியுமா? நெருப்பு அழிக்க முடியுமா? இந்த ஃபெய்த், இந்த மைண்டு, இந்த உணர்வு, இந்த எண்ணம், இந்த நடைமுறை நமக்குள்ள எப்போ வருகிறதோ இந்த உலகத்தில் மரணம் உன்னை கண்டு நினைச்சு பயந்து நிற்கணும். ஒரு ரிஷியை மேலிருந்து தேரில் யார் வர்றாருன்னா தேவேந்திரன் வர்றாரு. எதுக்கு? இவர் ஒரு நாள் முடிஞ்சு போச்சு, ரிஷி அவர்களே தேவலோகத்துக்கு உங்கள் அழைச்சிட்டு போக நான் ரதத்தோடு வந்திருக்கேன்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ ரதத்தை கொண்டு வந்தாப்புல நான் வரணுமா? மரணம் என்ன கண்டு என்ன செய்யணும்? ஒதுங்கி நிற்கணும். நான் என்னுடைய அனுமதி இல்லாமல் மரணம் என்ன செய்ய முடியாது. இந்திரன் நீ போ அப்படின்ட்டாரு. வந்த ரதத்தை கொண்டுட்டு என்ன செய்ய. சரி, ராமர் என்னை தேடி ஒரு விஷயமா வந்து கொண்டிருக்கிறார். நான் அவருக்கு நான் பெற்ற அந்த தெய்வீக அஸ்திரத்தை, வரத்தை கொடுக்க வேண்டும். இவங்க ரிட்டர்ன் ஆகுறாங்க, அவங்க உள்ள வர்றாங்க. இந்த அஸ்திரத்தை கொண்டு தான் ராவணனை அவர் என்ன செய்ய போறாருன்னா வதம் செய்யும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஏன் இதெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷனுடைய மதிப்பு உனக்கு தெரியணும். அதனால் உங்கள் மதிப்பு உங்களுக்கு தெரியணும். இன்னொரு மனுஷனையும் அழிச்சிடுவேன், போட்டு தள்ளிடுவேன், உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவேன், உன்னை அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேங்கிற பேசுகிற அகம்பாவத்தையும் நீ என்ன செய்யணும். ஹலோ, விளங்குதா விளங்கலையா? ஏன்னா இந்த மனுஷனுக்குள்ள கடவுளை உன்னால் எதிர்த்திட முடியுமா? கடவுளை மோதி உன்னால் வாழ முடியுமா? கடவுளை உன்னால் அழிக்க முடியுமா? ஒவ்வொரு மனுஷனும் எனக்குள்ள கடவுள் இருக்கிறார், கடவுளுடைய உயிர் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது உணர்ந்துட்டான்னு சொன்னால், அதான் சொல்கிறேன், எந்த சக்தியாலையும், எந்த வைரஸாலையும், எப்படிப்பட்ட கொடூரமான நோயாலையும் உங்களை என்ன செய்ய முடியாது. சின்ன விஷயத்துக்கும், சின்ன தலைவலிக்கும், ஒரு சின்ன வாயு கேஸ்டபிளுக்கும் உட்காந்துட்டு ஐயோ ஆத்தா அப்பா எப்படி ஆயிருக்கு, இப்படி இப்படி வலிக்கு, அப்படி செய்யுது, இப்படி செய்யுது, என்ன பண்ணுது, எனக்கு ஒரு மாதிரி வருது, செத்துக்கிறோம் உங்களுக்கு. இது மாம்சத்தினுடைய, இது என்னது? மாம்சத்தினுடைய தன்மை. எனக்கு இந்த ஷோக்கு இது பண்ணும்போது காலை முன்னாடி நிற்க வச்சா அது கால் அங்கிட்டு ஆகும். முன்னால் போக தெற்கு மடக்கும் போகுது. அப்பமும் இந்த சீக்கு வந்த இந்த பிராய்லர் கோழி தத்தக்கா புத்தகம் நடந்த மாதிரி அப்படியே தத்தக்கா நடந்து விளக்கில் போய் அஜீஸ் பஸ்ஸில் ஏறி கழுவுமுலையில் போய் நகையை வாங்கி அதை அடை வச்சு அதை அவங்களுக்கு ரூபாய் கொடுத்துட்டு அங்கே ஒரு ஊசியை போட்டு இங்கே வந்து மறுபடியும் அண்ணாமலை ஆஸ்பத்திரியில் போய் அங்கே ஒரு 2 இன்ஜெக்ஷனை போட்டு அங்கே ஸ்கேன் எடுத்து ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு முடிஞ்சு பயம் இல்லை. நேற்று மெடிக்கலில் மருந்து வாங்குறேன்னு சொல்கிறார். யாருக்கு சார் இந்த மாத்திரை வாங்குறீங்க? எனக்கு தான். உங்களுக்கு அப்படி ஒரு சிம்டம்ஸுமே இல்லையே. எனக்குள்ள கடவுளுடைய உயிர் இருக்கிறது வரைக்கும் எந்த சிம்டம்ஸையும் நீங்கள் பார்க்க முடியாது. கைதிகளை பார்ப்போம். இதெல்லாம் ஏன் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் முதல்ல துணிச்சலோடு வாங்க. 1 விசுவாசம், 2 நான் கடவுளுக்கு இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறேன். இன்னைக்கு நமக்கு கடவுள் யாரு? இந்த உயிரை மீட்டு தந்தது யாரு? முதல் மனிதனுக்கு உயிரை கொடுத்தது அந்த பரலோக பிதா, பரம தகப்பன். கைதிட்டுங்களை பார்ப்போம். எதுக்கு நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்? எதுக்கு இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும்? எதுக்கு இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொள்ளணும்? எதுக்கு இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு இந்த இழந்து போன உயிரை திரும்ப மீட்டு தந்த தகப்பன் கடவுள் இயேசு கிறிஸ்து மட்டுமே. கைதிட்டுங்களை பார்ப்போம். இதை இந்து பிராணங்களும் கீதையும் மற்ற எல்லா அந்த உபநிஷங்களும் என்ன சொல்லுது சொன்னால், இயேசுவே ரட்சகர். உலகத்தில் மனுஷனுக்கு முக்தி அளிக்கணும்னா இயேசு ஒருவரால் மட்டும்தான். மீட்பு அளிக்கணும்னு சொன்னால் அந்த இயேசு ஒருவரால் மட்டும்தான் முடியும். அப்போ இந்த ஜீவனை ஆப்ரேட் பண்ணணும்னா நேர் நிமிர்ந்து உட்காருங்க. ஒரு சின்ன வழிபாடு நடக்குது. நேர் நிமிர்ந்து உட்காருங்க. நேர் நிமிர்ந்து உட்காருங்க.
உட்கார்ந்து கண்ணை மூடுங்க. நெத்தியில் நல்ல சிலுவை அடையாளத்தை வரையுங்க. நல்ல சிலுவை அடையாளத்தை வரைங்க. நேரம் உட்காருங்க. இது முக்கியமான பகுதி. இப்போ சொல்லுங்க, அனைத்தையும் செய்யும். சத்தமாக சொல்லுங்க, அனைத்தையும் செய்யும் தெய்வீக ஆற்றல், உயிர் சக்தி எனக்குள்ளே இருக்கிறது. அனைத்தையும் செய்து முடிக்கும் தெய்வீக ஆற்றல், உயிர் சக்தி, பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி, வல்லமை என் உடலுக்குள்ளே நிறைந்திருக்கிறது. வெற்றி என்னுடைய பிறப்புரிமை, செல்வ வளம், உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதம், ஆவியின் கனி, ஆவியின் வரம் என்னுடைய உரிமை சொத்து. அது எனக்குரியது. மேன்மையான நிலை, உயர்ந்த நிலை, அது என்னுடைய உரிமை. நான் சாதாரண மனுஷன் அல்ல. நான் அழிவுக்குரிய மனுஷன் அல்ல. அழியா வாழ்வை கொண்டவன். என் ஜீவனை அழிக்க முடியாது, என் உயிரை பறிக்க முடியாது. அது இறைவன் எனக்கு தந்த அவனுடைய ஜீவன். இயேசுடைய ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது. என் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் குணமாக்கும் தெய்வீக ஆற்றல், சக்தி எனக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இறைவனுடைய ஆற்றல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், சுகமளிக்கும் வல்லமை, புதுமை செய்யும் ஆற்றல், அற்புதங்களை செய்கிற சக்தி என் உடலில் உள்ள எல்லா உயிர் அணுக்களின் மீதும் உயிர் செல்களின் மீதும் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய ஆற்றலால் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். அவருடைய வல்லமையினால் நான் சுகமாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் சுகமாயிருக்கிறேன். உடல் ஆரோக்கியம், மன அமைதி, அது என்னுடைய சொத்து. அது என்னுடைய உரிமை. என்னுடைய உரிமை சொத்தாக உடல் ஆரோக்கியத்தை, மன சாந்தியை இறைவன் எனக்கு தந்திருக்கிறார். ஆன்மா என்பது ஒரு தெய்வீக பூங்கா. என் ஆன்மாவை அவருடைய இரத்தத்தினால் மீட்டு ரட்சித்திருக்கிறார். இந்த ஆன்மாவை ஒரு ஏதேன் தோட்ட பூங்காவாக இதை தேவன் மாற்றி இருக்கிறார். இந்த ஏதேன் தோட்ட பூங்காவிலே, என் ஆன்மாவிலே இறைவன் உலாவி கொண்டிருக்கிறார். அங்கே இறைவனோடு நான் ஆவியிலே, என் ஆன்மா என்கிற அந்த பூங்காவிலே, அந்த இன்பவனத்திலே, அந்த ஏதேன் தோட்டத்திலே, என் ஆவியிலே இறைவனோடு நான் உறவாடி கொண்டிருக்கிறேன். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமோடு உலாவின கர்த்தர், ஏதேன் தோட்டத்திலே ஆதாமோடு பேசின கர்த்தர், இப்பொழுது என் இதயமாகிய அந்த பூங்காவிலே, ஆன்மா என்கிற அந்த ஏதேன் தோட்டத்திலே அவரோடு நான் மகிழ்ச்சியிலே மூழ்கி இருக்கிறேன். இயேசுவோடு, என் தெய்வத்தோடு நான் ஆனந்தமாயிருக்கிறேன். அந்த ஏதேன் தோட்ட பூங்கா, என் ஆன்மாவாகிய பூங்காவிலே என்னை படைத்தவரோடு நான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறேன். என் ஆன்மாவாகிய அந்த ஏதேன் தோட்ட பூங்காவிலே இறைவனோடு நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். இறைவனோடு நான் உறவாடி கொண்டிருக்கிறேன். என் ஆன்மாவை ஒரு தெய்வீக பூங்காவாக, ஆவியின் கனி, அன்பு, அமைதி, பொறுமை, சாந்தம், விசுவாசம், தன்னடக்கம், மன்னிக்கும் தன்மை, அனைத்து கனிகளோடு நான் நிறைந்திருக்கிறேன். என் ஆன்மா ஆவியின் கனிகளால், ஏதேன் தோட்டம் ஜீவ விருட்சத்தின் கனிகளால் நிறைந்திருந்தது போல என் ஆன்மா என்கிற அந்த ஏதேன் தோட்டம், அந்த பூங்கா ஆவியின் கனியால் நிறைந்திருக்கிறது. ஆன்மாவினுடைய தன்மை, ஆன்மாவினுடைய பிரதிபலிப்பு அன்பு நிறைந்ததாக இருக்கிறது, அமைதி நிறைந்ததாக இருக்கிறது. என்னை இப்படியாக இறைவன், அந்த இயேசு கிறிஸ்து
தன்னுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் இந்த கல்லறை தோட்டமான இந்த மனதை, ஆன்மாவை இப்பொழுது ஏதேன் தோட்ட பூங்காவாக மாற்றிவிட்டார். அமைதி சோலையாக மாற்றிவிட்டார். நான் இறைவனுடைய பிள்ளை, நான் இயேசுவுடைய பிள்ளை. அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் நான் விசுவாசமாக இருக்கிறபடியினால் இப்போ நான் அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டு விட்டேன். இப்போ அவருடைய பிள்ளையாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் இயேசுவின் பிள்ளை. எனக்கு பயமே இல்லை. மரணத்தை கண்டு எனக்கு பயம் இல்லை. பேயை கண்டு எனக்கு பயம் இல்லை. இந்த உலகத்தை கண்டு பயம் இல்லை. இந்த உலகத்தில் ஆட்சி புரிவோர், அதிகாரம் தாங்குவோர், அவர்களை கண்டு எனக்கு பயம் இல்லை. வான்வெளியில் திரிகிற பொல்லாத ஆவிகள், சேனைகளை கண்டு எனக்கு பயம் இல்லை. இதை திரும்ப 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 உட்கார்ந்து நீ நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்லிட்டே இரு. இது சக்தி வாய்ந்த மந்திரம். இதை சொல்ல சொல்ல ஜீவன் உனக்குள்ளே ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். இயேசுடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்குள்ளே ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். இயேசு கொண்டு வந்த அந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானம், அபிஷேகம், நெருப்பின் ஞானஸ்நானம் உனக்குள்ள ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். இதை 10 நாட்கள் இந்த அப்போஸ்தலர்கள், அன்னை மரியாளும் அதை உட்கார்ந்து இதை அவர்கள் சொல்ல சொல்ல அந்த உன்னதத்திலிருந்து நெருப்பு இறங்கி வந்து அந்த பரிசுத்தாவியானுடைய ஞானஸ்நானம் அவர்களை நிரப்பி அவர்களை ஜீவன் உள்ளவர்களாக, அவருடைய ஆன்மாவை ஏதேன் தோட்டமாக, ஒரு தெய்வீக பூங்காவாக, கனி நிறைந்த ஒரு விருட்சங்களாக அவர்கள் உருமாற்றப்பட்டு இந்த பூமியிலே நடமாடும் தெய்வங்களாக, சப்பரங்களாக, இயேசுவை சுமந்து கொண்டு வந்த தேர்களாக இந்த பூமியிலே வலம் வந்தார்கள் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த தியானத்தை நிறைவு செய்கிறேன்.